ஓமன் நாட்டுல சமைக்கிற ஒமானிய சுவா செம்மையா சமைக்கிறோம், பயங்கர மறுசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி, எல்லாரும் வாங்க. எங்களுக்கு நல்லா புரியுது. இன்னைக்கு சொன்ன இன்னைக்கு ஒரு புடி உங்களுக்கு திருப்தியா இல்லை. ஏன்னா தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தாத்தா ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. இது தெரிஞ்சு எல்லா மக்களும் உங்களோட கமெண்ட்ஸ் மூலியமாகவும் நேர்லையும் மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட ஆதரவையும் உங்களோட பிரார்த்தனையும் தெரிவிச்சிருந்தீங்க. நாங்கள் எல்லாத்தையும் தாத்தாட்ட போட்டு காமிச்சோம். தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. தாத்தா நல்ல உடல் நலத்தோடு தேறிக்கிட்டு வராரு. அவர் நல்ல பூரண குணமடைஞ்சு வர்றதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகும். ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டு 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் 1 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வீடியோ போட்டோம்னா இவ்வளவு நாள் கேப்பில் யூடியூப்லேயும் நம்ம சேனல் வந்து டவுன் ஆயிரும். நம்மளோட வீடியோவை விருப்பப்பட்டு பார்க்குறவங்களுக்கு அவங்களோட திருப்தியை நம்ம கொடுக்க முடியாங்கிறக்கா இன்றைக்கி வீடியோ போடுறோம். தாத்தா இல்லாமல் வீடியோ போடுறதுக்கு எங்களை மன்னிச்சுக்கிறீங்க. ஆதரவு கொடுக்குற எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். மூலக்கடையில் போய் பார்த்து உள்ள போய் ஊறி இருக்கும். புள்ளி அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, கரைச்ச புளி சாறு, முனுக்குன கல்லுப்பு, எல்லா கறியிலையும் வச்சு விட்டு நாங்கள் தடவிக்கிறோம். மல்லி சீரகம் சேர்த்தாவே அது ஒரு வாசனை கமகமான இருக்குது. மசாலா தான் உள்ள கிடக்க எடுத்து தடவை நல்லா நல்லா அந்த இதுதானே இந்த வெள்ளை வந்து வந்து போட்டு பரட்டு 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 பரட்டு. இப்படி அப்படியே இருக்கட்டும். ஐயா தச்சுருவோமா? ஊசி எங்க இருக்கு? வா 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 வா. ஏடா அங்கிட்டு ஊத்துது. போதும் இதெல்லாம் நினைச்சிட்டு நான் ஊசி நூல் கை எடுத்துக்காங்கிட்டு நான் நாட்டு வேண்டாம். இது அப்படியே மறுக்கி சேர்த்துக்குறோம். வந்துடும். நீ எங்க வர அளவுக்கு நல்லா முடிச்ச பொண்ணு நறுக்கணும். நல்லா கோர்த்துக்கணே. இன்னொரு இது ஊசி கீழே விட்டுறாம பையனே நீலாம் போக முடியாது. ஓலப்பைய ரெடி. வித்த கட்ட போறியா? சப்பை எடுக்கவனே ஓரம் அப்படிதான் அப்படிதான். ஐயே கரெக்டி போடு. ஓகேவானே அமுக்குடா மடி மடி என்ன நீ அந்த சைடு கட்டிக்கிட்டு போதும்டா. அவ்வளோதான். இதை மட்டும் கட்ட வச்சு கட் பண்ணி அப்படியே ரெண்டு விடு. வாடா சொல்றா போடு
அடி நல்லா வெந்துரு. இது இருக்கு சொல்லுங்க, நான் கொஞ்சம் நேரம் வெட்டி விட்டேன். கீழ் கம்பியில மாட்டனா கீழே மாட்டு அடி தூக்குங்க. பயங்கர சூடு. கீழே வர்ற கறி தெரியுது. கட்டை எடுத்து அந்த கட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா நல்லா இருக்கா கறி போச்சு சூடு ஆறிடுச்சுதான். ரொம்ப குத்தி விடாத கறி மேல, ரொம்ப கீழே குத்தி விடாத. மெதுவா நீங்க சரியா வெட்டிருக்க மாட்டீங்க. ஆஹா அண்ணே பாருனே பாருனே. நோ 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 அதெல்லாம் கடிக்கிறது நீங்கலாம். அப்படியா? மண்டையை கடிக்கிறது. மண்டையை கடிக்கிறேன் தம் சொல்லுவேன். மெதுவா தூக்குங்க. இஜிப்படாமடா டேய். பால்ஸ் எல்லாம் கலண்டு போடுச்சு. ஈரல் இந்த இருக்கு. படிச்சு விடாம உண்டா. சும்மா கீழே அப்போ உடஞ்சிருச்சு. சும்மா கீழே வைக்கிறது. சரி, இன்னைக்கு ரவுண்டு கட்டி பிடிப்போம். ஆஹா அருமையான வேக்காடு. இங்கே வந்து வேக மாட்டேன் நான் சொல்லுவேன். நீ நான் போயிட்டு வரேன். சுடுது. நல்ல வாசனையா இருக்கு. ஆஹா நல்லா வந்துடுச்சு மண்டையும். என்ன சாப்பிடு. ஆட்டு மூளை ஈரம்லாம் அருமையாக இருக்கா? நான் ஒரு 2 பீஸ் தான் தின்னேன். அதுக்கப்புறம் மண்டை தான் தின்னுருக்கேன். ஓமன் நாட்டில் சமைக்கிற ஒமானியா சுவா இன்னைக்கு நம்ம முறைப்படி அம்மியில் அரைச்ச மசாலா வச்சு ஓலைப்பாயில் அப்படியே மடித்து தணலுக்குள்ள போட்டு அப்படியே நல்லா ஒரு 8 மணி நேரம் வேக வச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கு அப்படி பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. அது முத்துமானிக்க சமைச்ச பிரியாணியோட இன்னைக்கு எக்கு முக்கான சாப்பாடு. உண்மையிலே சுவா சூப்பரு.